ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வீடியோ போட முடியல, அதனால் ஈவினிங் போட்டுட்ருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யணும் சிம்பிளாக பார்த்தலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, ஒரு 1/2 hour ஊற வச்சு கழுவி வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் உப்பு போட்டு நல்லா வெண்டைக்காயை வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய், நம்ம அரைச்சிருக்கிற அந்த விழுது இதெல்லாம் போட்டு உப்பையும் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்து வேக வச்சுருக்கிற வெண்டைக்காய் காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் தேவைக்கேற்ப மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றி தேவைக்கேற்ப தண்ணி உப்பு போட்டு ஒரு 1 minute கொஞ்சம் லேசாக சூடான உடனே ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.